ரொம்ப நாளா நாங்க வந்துட்டு ரிட்டர்ன் போயிடுவோம். ஆமா, சாமி கும்பிடவே எங்களுக்கு கொடுத்து வைக்கல இருக்கும். அம்மா கோபுரம் கட்டுறதே எனக்கு இப்பதாம்மா தெரியும். எனக்கு இப்பதாம்மா தெரியும். நம்ம வந்தா 2 தடவை உள்ளே வரல. இல்ல நம்ம பேக் சைடு வந்தோம்னு நினைக்கிறேன். சூப்பரா இருக்கு கோபுரம் கட்டிட்டாங்கன்னா. ஜம்முன்னு இருக்கும். அப்ப இனிமேல் நம்ம இந்த கோபுரத்துல நுழைஞ்சுதான் கோயிலுக்கு போற மாதிரி இருக்கும். ஆமா, கோயிலே அடையாளம் தெரியாது. இப்ப ஃபுல்லா மண்டபம். இப்பவே வித்தியாசமா இருக்கு. இங்க பாருங்க மக்களே, இவன் சரியான திருநீர் பைத்தியம். எங்க போனாலும் திருநீரை வாங்கி வாங்கி. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். கரெக்டா ஆத்து பக்கத்துலயே ஹோட்டல். கோபுரம் பாத்தியா? கோபுரம் நல்லா கட்டியிருக்காங்கல்ல, சூப்பரா இருக்குல்ல, ஜம்முன்னு இருக்கு கோபுரம். ரொம்ப நாளா நாங்க வந்துட்டு ரிட்டர்ன் போயிடுவோம். ஆமா, சாமி கும்பிடவே எங்களுக்கு கொடுத்து வைக்கல இருக்கும். இன்னைக்கு அவ்வளவு ஃப்ரீயா இருக்கு கோயில். ஆமா, இன்னைக்கு கோவில் ட்ரிப் தான் ஃபுல்லா. விஜய், இது எந்த கோயில்? வனபத்ரகாளி அம்மன். வனபத்ரகாளி அம்மன். அங்க போய் கழட்டிக்கலாம். காஃபி இது குடிச்சிட்டு போலாமா? வருமா பாத்துக்கலாம் வா. சரி. நீங்க நல்லா இருக்குல்லங்க கூட்டம் இல்லாம. அங்கேயும் அந்த கோயில் நம்ம மட்டும் தான் இருந்தோம். ஆமா, இந்த கோயில்ல கூட்டமே இல்ல. ஆமா, கொஞ்சம் பேர் தான். நல்லா இருக்கு. காக்கா பாரு, இவ்வளோ காக்கா. காக்கா பாருடா நிறையா. நல்ல மிக்சர் சாப்பிடுதுடா காக்காலாம். கெத்து பத்தியா? ஏய் மாமா விஜய், காக்கா பாரு மிக்சர் சாப்பிடுது. எந்த சைடு போனோம்? இந்த சாமி கும்பிட்டுட்டு தான். கோபுரம் கட்டுறதே எனக்கு இப்பதாம்மா தெரியும். எனக்கு இப்பதாம்மா தெரியும். நம்ம வந்தா 2 தடவை உள்ளே வரல. இல்ல நம்ம பேக் சைடு வந்தோம்னு நினைக்கிறேன். விஜய்மா வாங்க, பாத்துங்க நாய் இருக்கு கீழே, மிதிச்சிடாதப்பா. சூப்பரா இருக்கு கோபுரம் கட்டிட்டாங்கன்னா. ஜம்முன்னு இருக்கும். அப்ப இனிமேல் நம்ம இந்த கோபுரத்துல நுழைஞ்சுதான் கோயிலுக்கு போற மாதிரி இருக்கும். ஆமா. ஏய் விஜய், அவர் பார்க்கணும்னு இல்லவா நிக்கிறாரு பாரு. இவரை பார்க்கணும்னு விஜய்க்கு ஆசை. அவரே பார்த்துட்டு எப்படி இருக்காரு? பார்க்க ஜம்முன்னு இருக்காரா? உங்களுக்கு சாமி வந்துருச்சு புரியுதா? கீழே சாமி கும்பிடுமா? நாங்களாம் வேண்டியிருக்காங்க சாமிக்கு சரண். நல்லா வேண்டியிருக்காங்க. காவல் தெய்வம் அவங்க தான். காவல் தெய்வன் பகாசுரன் அவரு. காவல் சாமியோட காவல் தெய்வம். கை பிக்கலடா, அது பெயிண்ட் போயிருக்குடா. அவனை கையெல்லாம் பிச்சிருக்காங்களாம் யாரோ. பெயிண்ட் உறிஞ்சிருக்காங்க. அவர்தான் காவல் தெய்வம். வாங்க ஸ்லிப்பர் கழட்டிட்டு வந்துடலாமா? ஃபோமை கழட்டிக்கலாமா? இங்கதான் ஃபுல்லா கெடா வெட்டு, பொங்கல் வைக்கிறது எல்லாம். பொங்கல் வைக்கிறாங்க பாரு. இந்த காது குத்துக்கு இப்படி தாண்டா வச்சோம். காது குத்துல மொட்டை அடிக்கிறதுக்கு ஏங்க இப்படி தானே பொங்கல்லாம் வச்சோம். ஆமா, அந்த ஞாபகமா இருக்கு. அந்த சுள்ளி அதெல்லாம் பார்க்கணும். கோபுரம் சூப்பரா இருக்குமா. இங்கே ஸ்லிப்பர் கழட்டிடலாம்ப்பா. அங்க போய் கழட்டிக்கலாம். அங்க எப்படி போக முடியும்? இடம் இல்ல. கோபுரம் பாரு சூப்பரா இருக்கு பாரு. விஜய் இதுல நடக்கலாமா? ஐயோ கொள்ளலாம் விழுகுது. பார்த்து பார்த்து மோசம். வா டக்குன்னு ஜஸ்ட் மிஸ். கல்லு விழுகுதுன்னு தெரியுது, பொறுமையா நடந்து வர்ற. இல்லடா, அது எந்த டைரக்ஷன்ல விழுகுதுன்னு பார்க்கணும்ல. இந்த மணப்பொண்ணு நடந்து வர்றோம் வாங்குவாரு. இல்லைங்க, அது எந்த டைரக்ஷன்ல வருதுன்னு பார்த்துல நடக்கணும். இப்படி அசால்ட்டா வேலை பார்க்குறாங்க. யார் மேலே விழுந்திருந்தா கால் எடுத்துக்கலாமா? இது இருந்துச்சு பாதுகாப்புக்கு.
ஸ்லிப்பர் தூக்கி இதில் அப்படியே வைங்க வைங்க. ஒரே இதில் வைங்க எல்லாரும். போகலாமா? ஹேண்ட் வாஷ் சாதம் வாங்கி திங்க போகிறீங்களா? வாங்கடா, ஃபஸ்ட்டு சாமி கொண்டு வந்துடலாம். நல்லா இருக்குல்ல? பூட்டி இருக்க மாதிரி இருக்குல்ல கோயில்? ஆமாம். ஆனால் உள்ளே போக முடியாதுண்ணா, பூட்டி இருக்காங்களா? இல்லை போட்டு இங்கே இப்படி போங்க, இப்படி இங்கே இருக்கம்மா, இப்படி போய் எதிர்க்கு இருக்கம்மா. சரி சரி ஓகே. சரி சரி. விஜய் வாங்க, அம்மா கை பிடிங்க. நானும் பயந்துட்டேங்க. இன்னும் கொஞ்ச நாள் போனால் கோயிலே அடையாளம் தெரியாது. ஃபுல்லாக மண்டபம். இப்போவே வித்தியாசமாக இருக்கு. உள்ள வச்சிருமா, உள்ள போயிட்டு டேய் திருநீர் பைத்தியம், இங்கே பாருங்க மக்களே, இவன் சரியான திருநீர் பைத்தியம். எங்கே போனாலும் திருநீரை வாங்கி வாங்கி லபக்கு லபக்கு லபக்குன்னு. நல்லா இருக்கு டேஸ்ட். என்ன பண்றாங்கன்னு தெரியுமா? நான் மாடு சாரி நல்லா இருக்குல்ல, சாப்பிடு. அதுவும் நல்லா இருக்குல்லன்ட்டா. நல்லா இருக்கும். ஆனால் திருநீர் டேஸ்ட் தெரியுமா? காலு குத்துது. ஆனா நீ சாப்பிட்டு பாரு. சரண் ஃபாஸ்ட்டாக போமா, பின்னாடி ஆளுங்க. நல்ல வேலை அவர்கிட்ட கேட்காட்டி நம்ம வாட்டுக்கு அப்படி போயிட்டே இருந்திருப்போம்ல. ஆமாம், லெஃப்ட் வாங்க, இங்கே வா. ஆமாம் அங்கே தான். அப்போ ஸ்லிப்பர் போட்டுலாம் போகணும். ஏங்க என்னங்க, ஸ்லிப்பர் போட்டு போகலாம். இதுக்கு எதுக்கு நம்ம போயிட்டு உடனே வந்துடலாம். குத்தும்ல அதெல்லாம் ஒன்றும். சரி வாங்க போகலாம். கோயில் அடையாளமே தெரியலாமா? தெரியல. நம்ம கிரவுண்டாக பார்த்துட்டு. ஆமாம், சுத்தமாகவே தெரியல. இந்த மண்டபம் மாதிரி இருக்கு இது. பண்ணாரி கோயில் மாதிரி. ஆமா ஏங்க, இந்த சைடு பாருங்க, ஒரே மண்டபம் மாதிரி. ஃபுல் அங்கே பாரு, எவ்வளோ லென்த் பாரு. அதுலயே நடந்துடலாம். அதுலயே நடந்து போயிடலாம். கல்லு குத்துட்டு வா. விடுங்க அவனை, கையை விடுங்க, அவன் நடந்து வருவான். ஃப்ரெண்ட்ஸ் செம்ம ஜாலியாக இருக்குது. பார்த்து பார்த்து வண்டி வருது. ரொம்ப ஜாலியா இருக்கு. ஏதோ புதுசாக புது ஊருக்குள்ளே வந்த மாதிரி இருக்கு. வேற ஏதோ கோயம்புத்தூரை விட்டு வெளியே வந்த மாதிரி ஒரு ஃபீல். அமெரிக்காவா? அளவா அள்ளி விட்றாடு. அங்கே பாரு, தென்னந்தோப்பு நல்லா இருக்குல்ல. அவ்வளோதான், இன்னும் கொஞ்ச நாள் அந்த தென்னந்தோப்பு இருக்காதுல்ல, கட்டிடுவாங்க. அங்கே பாரு ஃபுல்லாக மரமே பாரு, கரையா. ஆமாம் ஆமாம், ஹோல்ஸ் போட்டுருச்சு. இது எப்படி பாருங்கங்க, இப்படி போட்டிருக்குன்னு. பராமரிப்பு இல்லைல்லம்மா. கரெக்ட். அரிச்சிடும். தண்ணி இருக்கா இல்லையான்னு தெரியலம்மா, போய் பார்க்கலாம். சரியா? இருக்கும், தண்ணி இல்லாமலாம் இருக்காது, கம்மியாக இருக்கும். நீங்க அப்படியே ஸ்விம் பண்ணிடுவீங்க ரெண்டு பேரும், நீச்சலை போட்டுட்டாலும். தெரியுமா உனக்கு? எப்படி பண்ணுவேன், பண்ணி காட்டு பார்ப்போம். அப்படி பண்ணுவியா? டிஞ்சிரும். இப்படியா? குத்திருச்சா? குத்துது குத்துது குத்துது, காலு குத்துது, காலு குத்துது. ஜேசிபி. சரண், உனக்கு பிடிச்ச ஜேசிபி. யானையால தான் கண்டுபிடிச்சாங்க. வெரி குட் வெரி குட். நல்ல வேலை தப்பிச்சோம். கடை இருக்குடா, குட்டி கடை. இதுல நடக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு. பாருடா, ஒரு குட்டி கடை இருக்காங்க பாருங்க. என்னம்மா நம்ம திரும்புற பக்கம் போற கடையா இருக்கு. கடையா இருக்கு.
சோறு 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 தான் எங்கே திரும்பினாலும். இந்தா உனக்கு பிடிச்ச அந்த அம்மா தோசை ஊற்றுறாங்க பாரு, கேட்டே இருப்பியே அந்த அம்மாட்ட சாப்பிடணும் சாப்பிடணும்னு. இங்கே பேர் அடுத்தது அப்பாவே தான். நீ சாப்பிட மாட்டியாமா? சும்மா லைட்டா கொஞ்சமா. விஜய் வேணாம் பார்த்து வச்சு. ஏய் தண்ணிடா, தண்ணி தண்ணி நானே வந்துருச்சு. வடை சுட சுட அடுக்கி வச்சிருக்காங்கம்மா. சந்தர் பரிசல் கொண்டு வந்து விட்டுருக்குடா இந்த வழி. ஆமா அப்படி போகணும் சாங்க, ஏங்க அப்படி போகணும். எங்க பரிசல் போலாமா? வேண்டாமா. நம்ம ஆத்துக்கிட்ட வந்துட்டோம். வாங்க சீக்கிரம் வாங்க, கிரிட்டு கிரிட்டுன்னு ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு. மொக்கமங்கி பார்த்துருக்கியா? மொக்கமங்கி சேனலு செம்ம ஃபன்னாக இருக்கும். பரிசலுக்கு எவ்வளோன்னு கேளுமா கொஞ்சம் தூரத்துக்கு. அதெல்லாம் வேண்டாமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. ஆஹா வேண்டாம். ஒரு பரிசல் ஒரு சுற்றுவாங்கல்ல. நமஸ்காரம். தங்கமே கல்லு குத்து திரி. இது சிப்ஸு, இது வந்துட்டு கல்லோட சிப்ஸு. சேஃப்டி கிடையாது. ஏய் கம் திஸ் சைட். வேணாம்டா டே வேணாம் வா. சும்மா இங்கே நின்று பாட்டு போலாம் வா. ஏய் சரண் சொல்கிறேன், அதை பற்றி உனக்கு சொல்கிறேன். போனால் நல்லா தான் இருக்கும் உனக்கு. உனக்கு இதை பற்றி தெரியாதுடா. பெரிய ஒரு ஹிஸ்ட்ரியாக இருக்குது. அங்கே போகிறது வேற, இங்கே போகிறது வேற. சரண் உனக்கு இந்த பரிசில் பின்னாடி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கு, உனக்கு தெரியாது இதை பற்றி. என்னப்பா சேஃப்டி இல்லைம்மா, வேண்டாம் போகலாம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? எனக்கு புரிஞ்சுட்டேன். எவ்வளவு ஆழமா இருக்கு? வா சொல்கிறேன். எவ்வளவு ஆழமா இருக்கு? சேஃப்டி இல்லை. ஆமா போகிறதுக்கு முன்னாடி சரி வாங்க இப்போ நம்ம. இல்லை போகிறதுக்கு முன்னாடியே முழுகிடுவோமான்ட்டான். அப்புறம் எங்கே போய் போகிறது? நம்ம வெயிட் தாங்க. சரண்மா விடு, வேண்டானா சரின்னு விட்டுறணும். நல்லது தானே சொல்லுவோம். ஆழமா இருக்குடா. சாஷா இங்கே சாப்பிட்டுட்டே கிளம்பலாம். சொல்லக்கூடாதுடா, அவங்க உங்களுக்கு அது நம்ம சொல்லக்கூடாது. வேண்டாம், தப்பு. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். சைனீஸ் சைனீஸா நல்லா இருக்கும். கரெக்டாக ஆற்று பக்கத்துலேயே ஹோட்டலு. நல்லா இருக்கலாம். ஹோட்டலா தோசை ஆர்டர் பண்ணியிருக்கோம். தோசை யாருக்கு வேணும் சாப்பிடுங்க. சரிப்பா, உனக்கு தான். இது எனக்குப்பா. இந்த தோசை எடுத்துக்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க வரும். வேணாக்குல வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். தோசை சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் ஏதாவது சொல்லிக்கலாம். தோசை எடுத்து ரெண்டு தான் பாருக்கு. வடவே கொஞ்சம் என்னோட ஃபேவரட் இது சைனீஸ்.
ஆ சரி. சரி நல்லா இருக்குங்க. வந்தீங்கன்னா கண்டிப்பாக கோயிலுக்கு வந்தீங்கன்னா இந்த கடையில் சாப்பிட்டு போங்க. சூப்பராக இருக்கும். தோசை. கண்டிப்பாக இந்த சைனீஸை மறந்துடாதீங்க. நல்லா இருக்கும். செம்மையாக சாஃப்டாக இருக்குல்ல? நல்லா இருக்கும். மொறுமொறுன்னு இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும்ல. என்னோட ஃபேவரட் கார சட்னி. தக்காளி சட்னி அது காரம். இது கார சட்னி. ஆஷா, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தியா சட்னி சாம்பார்லாம் வந்து இப்படி சட்னி நிறைய வந்து வச்சுட்டாங்க. கேரளாவுக்கு போனோன்னு வச்சுக்கேன் தரவே மாட்டாங்க. அவங்க வந்துட்டு இங்கே பாரு காட்டேன், அவங்க அவ்வளோதான் தொடுவாங்க, அப்படிதான் சாப்பிடுவாங்க. நம்மள மாதிரி இப்படி 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 பெரட்டி அப்படி எடுத்து அப்படி 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 அடிக்க மாட்டாங்க. ஃபுட்டு வாங்குறாங்களாம்மா? அவங்க எல்லாருமே அப்படிதான் அவங்க ஊரில். சரி, நம்ம தான் கேட்குறோம்ல, கேட்டால் அவங்க அவ்வளோ கம்மியாக தான் வைப்பாங்கம்மா. அப்படி சொல்லு. அதுதான் அவங்க ஊரில் எல்லாருமே சாப்பிட்றனால அப்படி தான் வைப்பாங்க. நம்ம ஊரில் தான் இங்கே பாரு குடம் குடமாக ஊற்றி அடிக்கலாம். சட்னியா சரண் எடுத்துக்கிறியாமா தோசை? ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஆற்று பக்கத்துலேயே இங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது. இந்த ஹோட்டல் தான் அது. வா சரண் வா. எல்லாரும் ரெண்டு ரெண்டு தோசை. நீ சைனீஸா? சைனீஸ். நான் ஒரு உளுந்த வடை. 2 தோசை பிளேஸ். ஆனா பாடி வச்சுட்டேன். பாடி வைக்கல. பாடி வச்சுட்டல. நல்லா இருந்துச்சு. பாடி வைக்கல. ஆசை. வீட்டில் சாப்பிட்ட மாதிரியே இருந்துச்சு ஆஷா? ஆமாங்க, வீட்டு சாப்பாடு மாதிரியே இருந்துச்சு. தோசை 20 ரூபா. தோசை மாவு. மக்களே இங்க ஒரு நாள் வாங்க. இந்த மண்ணுலாம் நல்லா இருக்கு. கால் வைக்கலாம். கால் வைக்க நல்லா இருக்கா மண்ணு? அதுக்காக வரணுமா? ஏன் விஜய்? எல்லாரும் வாங்க. இங்க மட்டும் சாப்பிட்டு பாருங்களேன். என்ன தஷா? தரமா இருக்கும். தங்குமறைகள் எப்படி இருக்கும் தெரியுமா? மிஸ் வைக்காம சாப்பிடுங்க. சிவார்த்திகள் மீன் இங்கே வேறு பாட்டி சுட்டு தருவாங்களாமா. தோசை தரமாக இருக்குமாமா. ஓ, மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருங்க. ஓஹோ பாடுறா. ஏன் விஜய், அம்மா செஞ்ச தோசை மாதிரி இருக்கா இல்லை அதை விட நல்லா இருக்கா? அதை விட நல்லா இருக்கும். அதுதானே, வருவே இல்லை வீட்டுக்கு வச்சுக்கிறேன் உனக்கு தோசை கேட்பல. காய போடுவனே எது பண்ணி கொடுக்காத. தோசை சுட்டுறது அந்த பாட்டி சுட்டுறது நல்லா இருக்கு. இப்போ நான் சுடுறது நல்லாவே இல்லை. அப்போ நேற்று மீன் குழம்பு வச்சு தின்ன தோசை சூப்பராக இருக்குன்னு நான் தான் சுட்டு கொடுத்தேன். நான் சொல்கிறேன் தோசை நீ மீன் நினைக்காது. நான் தோசையை தான் சொல்கிறேன். ஆனால் நீ எனக்கு கோயிலில் வந்து கோபுர வேலை நடந்துட்டு இருக்கிறனால சாமி வந்து கொஞ்சம் வேற ஒரு இடத்துல ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஆமாம் ஆமாங்க. உன்னை கேட்டு கேட்டு பதில் வாங்க வேண்டியதாக இருக்குது. ஏமா ஏமா ஆமாங்க. இப்போ நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். இதுலேயே எங்களுக்கு ஜீரணமாயிரும். இந்த சாமிலாம் உட்டுல செஞ்சுருக்காங்க. இந்த இதுதானே இது இந்த அது என்ன மரம்? இது சக்கரைப்பழ மரம் தானே இது? பாருங்க மக்களே, எவ்வளோ இருக்கும். லட்சக்கணக்கில் இருக்கும். கோடி இருக்கும். சரி, அடுத்த வருஷம் வந்தால் சுத்தமாக அடையாளம் தெரியாது. தெரியாது. இதெல்லாம் கவுண்ட் பண்ணா கோடி இருக்கும்ல. இன்னைக்கு எவ்வளோ அமைதியாக இருக்கேன் பார்த்தீங்களா? ஆண்டா குத்துது. இன்னைக்கு தாம்மா நீ க்யூட்டாக வர்ற. நானா? ஆமாம். ஏன் இல்லாட்டி இப்படி வருவேன்? இல்லைன்னா இப்படி என் வாயால் சொல்லுவேன் அப்படிங்கிறீங்களா? நான் என்னத்த சொல்கிறது, பார்க்குறவங்களுக்கே தெரியுமே. நானும் மெதுவாக தானுங்க வருவேன், எப்போவுமே அமைதியாக தானே வருவேன். கை வலிக்குதுமா? கை வலிக்குதுடா, கை வலிக்குதே. ஓகேங்க, இன்னைக்கு சண்டே சூப்பராக போச்சு. இன்னைக்கு ஃபுல்லாக டிவோஷனல் விளாக் தான். ஆமாம், டிவோஷனல். அதனால் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா எல்லாருமே குடும்பத்தோடு வந்து சாமி கும்பிட்டு போவோம். நாங்கள் எப்போலாம் வரணும்னு நினைப்போமோ அப்போல்லாம் வர முடியாது. அப்போலாம் வர முடியாமல் ரிட்டர்ன் போயிடுவோம். செம்ம கூட்டமாக இருக்கும். இன்னைக்கு பாருங்க, கேஷுவலாக வந்தோம், சாமி கும்பிட்டோம், யாருமே இல்லை. சாமி கும்பிட்டோம், நம்ம பாட்டுக்கு போகிறோம், சாப்பிட்டுருக்கோம். ஏன்பா ஸ்லிப்பர் எங்கே போட்டோம்ப்பா? உள்ளே தான் போட்டிருக்கோம் ஸ்லிப்பரு. எடுத்துக்கலாம். இங்கே போகலாம். சரி, இப்படியே போய் எடுத்துக்கலாமா? பார்த்து நாய்க்குட்டி படுத்துருக்கு. ஓகே, பாய்.
until then bye from Master Chandu Vlogs. Bye மக்களே. சரி வா. இன்னும் கோவில் கட்டலல. எனக்கு கொடுத்துட்டா போச்சு. ஐயோ கோவிலுக்கு ஒண்ணேதான் கொடுக்கணும். இங்க கொடுத்து டிப்ஸ்ல. டேய் ரைட். அதெல்லாம் தொடாத அந்த இதெல்லாம். அதெல்லாம் தொடக்கூடாது. ஜம்ப் பண்ணி வேணா. ஜம்ப். உள்ள இருக்கு. அது வேணாம். அங்க தொடு. அங்க ஜம்ப் பண்ணு. ஜம்ப். ஜம்ப் பண்ணி. ஜம்ப். புளி மரம்மா இது. இல்ல அவர மரம். ஏனா இது வரைக்கும் தொடு. சரி வாங்க வேண்டாம் வாங்க போலாம். இது ஒண்ணே ஒண்ணு. முள்ளு இருக்குது. முள்ளுடாடி. ஜஸ்ட் மிஸ் இங்க பாரு. நான் சொன்ன நல்ல வேலை அப்படியே புடிச்சிருந்தா அவ்வளவுதான் எக்ஸாம். தெரியுதா முள்ளு? ஆமா. கை போயிரும், பொத்துரும். எதுவுமே தொட வேணாம். எல்லாம் முள்ளுதான். இல்ல முள்ளுச்சு. ஏல தொடுதா. எல்லாமே முள்ளு. வந்துரு விஜி. இந்தா வா இங்க வா அம்மா எடுத்துற வா. லைட்டா தொடு. ஓகேவா? போதுமா? மக்களுக்கு இங்க இருக்கு. இங்கே தான் பார்க்க முடியும் மக்கள். ஐயோ. சரி அடுத்த வீடியோல பண்ணலாம். டயர்டா இருக்கு பா. நம்ம எத்தனை வீடியோ போட்டுருக்கோம்? ஓகேங்க. இன்னைக்கு செம்மையா போயிடுச்சு எங்களுக்கு. நல்லா போச்சு. நீ நேரா வீட்டுக்கு போறதா? அப்படியே தூங்குறது தான். செம்ம டயர்டா இருக்குங்க. ஒரு தூக்கத்தை போடணும். வீட்டுக்கு போய் இவங்கெல்லாம் போய் தூங்கிடுவாங்க. நான் போய் எடிட் பண்ணணும். நாங்க பேசாம விளையாடணும். சமையல் யார் அப்ப பண்றது? சமையல் நீ பண்ணு. அதுதானே. அவங்க என்னமோ இவர் எடிட் பண்ணது போயிடுவாரு. ஆஷா இருடா. ஆஷா ஒரு காஃபி. ஆஷா பசிக்குது லைட்டா ஏதாவது. ஆஷா நீ சமையல் பண்ற கேப்ல என்ன பண்ணுவேன்? ஃபோன் பேசுறேன். ஃபோன் பேசிட்டே தான் பண்ணுவேன். கரெக்டா சொல்லிட்டான் பாரு. ஃபோன் அதாவது ஹெட்செட் மாட்டினாதான் சமையல் எல்லாம் வரும். புரியுதா? ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசதான். ஆஷா மட்டும் 10 மணி நேரம் ஃபோன் பேசுறா. நான் மட்டும் ஃபோன் பார்க்க கூடாதா? அதே தெரியுமா? சொல்லு. அவங்க லெஜெண்ட்ரா. நாங்க லெஜெண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் கேங். அதனாலதான். நீ போயிரு. போ. கார் அங்க இருக்கு. கார் இங்க என்ன? இது பஸ் ஸ்டாண்டுப்பா. ஆமா பஸ் ஸ்டாண்ட் இல்ல, அது கார் பார்க்கிங். இல்ல அப்படியே ஒரு பஸ் வந்துச்சு நான் பார்த்தேன். ஆமா வந்து விட்டுட்டு போவாங்க. மேட்டுப்பாளையம்னு கத்துனாங்க. வேளாண பவர் கொடுக்குது. அண்ணா என்ன பிராணி தரிசனம் தர்மத்துல என்ன அழைப்பா வக்காரணும் அதிகாரமா இருப்பானோ ஆண்டவனுக்கு